பக்கம் கட்சியை தன்னோட கையில் உதயநிதி எடுக்கணும்னு பார்க்குறார். பட் இந்த டாஸ்மாக் வழக்குகள் எல்லாம் வந்த பிறகு உதயநிதி பெயரை சொன்னால் ஓட்டு வராது என்ற பயம் வர கட்சியையே மீண்டும் மாப்பிள்ளை சாரிடம் கொடுக்கிறேன் என்பதாக, அதாவது உதயநிதி மன்னர் பரம்பரை, இவங்க இந்த 8 மண்டலத்தில் ஒன்றுங்கிற மாதிரி குறைச்சிட்டாங்க. ஆனால் ஓரளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு டெல்லியில் அவங்கள பாராளுமன்ற குழு தலைவராக போட்டிருக்காங்க. இப்போ டெல்லியில் இன்னைக்கு 22 எம்பி இருக்காங்கன்னா அதில் 13 எம்பிக்கள் உங்களுக்கு உதயநிதியுடைய ஆட்கள். அதில் 7 பேரோ 8 பேரோ உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லி பதவியேற்றவர்கள், ஒரு 3 பேர். கனிமொழி அமித்ஷாவுடையும் மோடியுடையும் ஒரு நல்ல நட்பில் இருக்கிறார், பல விஷயங்களை சொல்கிறார். கனிமொழியை நம்ம வெளிநாடுகளுக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றி சொல்வதற்கும் போனாங்க. இப்போ நம்ம கமலஹாசன் என்ன பண்ணுறார், எப்படி வைகோவை எடுத்து உறிஞ்சிட்டு திருப்பி கீழே போட்டாங்களோ அந்த மாதிரி நம்மளை விடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் ஒரு ஷிண்டே உருவாக்கினால் அதற்கு கனிமொழி பதவி ஏற்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை பலருக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் பிஜேபி திமுகலேருந்து வேறு யாரையும் இழுக்க முடியாது. ஸோ அதனால கனிமொழி ஸ்டாலினை விடையும் உதயநிதியுடையும் பேச்சு திறமை உடையவர், தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி 3லையும் பேசக்கூடிய. திரு உதயநிதியுடைய வலதுகரமாக இருக்கிற ஆகாஷ் பாஸ்கரன் 4 படம் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய டார்கெட்டே ஜனவரி மாதம் ஒரு பக்கம் இந்த 5000 ரூபா ரேஷன் கார்டுக்கு, இன்னொரு பக்கம் அவர்கள் இது சினிமா வரப்போகிறது பராசக்தி, அந்த படம் வந்துருச்சுன்னா அதை பார்த்த தம் மக்கள் எல்லோரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு பிளான் பண்ணுறாங்க. உதயநிதி பேர்லேயும் வழக்கு வந்ததுனால் ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்குள்ளே சனாதன வழக்குலேயும் ஒரு ஸ்டேக் வந்ததுனால் எலெக்ஷன்லேயும் நிற்க முடியாமல் கூட உதயநிதி போகலாம். அதுக்கு தான் இன்னொரு சட்டமும் இப்போ போட்டிருக்காங்க, 30 நாளைக்கு மேலே ஒருவர் இருந்தால் பதவியில் தொடர முடியாது. ஸோ அமித்ஷாவுடைய மூவ் தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சியை கொண்டு வந்தாக வேண்டும் என்பதற்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்களை கமல்ஹாசன் அவர்கள் மீட் பண்ணாங்க. இந்த கீழடி ரிலேட்டபிளான விஷயங்களுக்கு நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும், அதற்கு உண்டான அறிவிப்புகளை சீக்கிரம் வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இது நடந்த அடுத்த நாளே கனிமொழி அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து ஒரு 45 நிமிடம் சந்திப்பு நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு மறைமுக செய்திகள் கேள்விப்பட முடியுது. அந்த செய்தி உண்மையா? அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எதற்காக அந்த சந்திப்பு நடந்தது? இல்லை, திமுகவை பொறுத்தவரை ஒரு பெரிய மாறுதல்களை நோக்கி போகுது. ஒரு பக்கம் கட்சியை தன்னோட கையில் உதயநிதி எடுக்கணும்னு பார்க்குறார். பட் இந்த டாஸ்மாக் வழக்குகள் எல்லாம் வந்த பிறகு உதயநிதி பெயரை சொன்னால் ஓட்டு வராது என்ற பயம் வர கட்சியையே மீண்டும் மாப்பிள்ளை சாரிடம் கொடுக்கிறேன் என்பதாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றப்ப தன்னுடைய காருக்கு ஓட்டுநராக திரு சபரீசனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டார். இப்போ அவங்களுக்கு டிஆர் பாலு தான் முன்னாடி டெல்லியில் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜெகத் ரட்சகன் அவர் பிஸ்னஸ் லாபியில் தனியாக பார்த்துப்பார், ஸோ தட் அவங்களுக்கு பெரிய சிக்கல் இல்லாமல். ஆனால் டிஆர் பாலுவை இந்த அதாவது உதயநிதி ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்தா இந்த பக்கம் கனிமொழிக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இது உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்த உடனே இவங்களுக்கு தென்மண்டல பொறுப்பாளர்னு அழகிரிக்கு கொடுத்த போஸ்ட்டை கேட்டாங்க, கொடுக்க மறுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 8 மண்டலத்தில் இவரையும் உத்தரா போட்டிருக்காங்க. அப்போ மிச்சம் 8, அதாவது உதயநிதி மன்னர் பரம்பரை, இவங்க இந்த 8 மண்டலத்தில் ஒன்றுங்கிற மாதிரி குறைச்சிட்டாங்க. ஆனால் ஓரளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு டெல்லியில் அவங்கள பாராளுமன்ற குழு தலைவராக போட்டிருக்காங்க. இப்போ டெல்லியில் இன்னைக்கு 22 எம்பி இருக்காங்கன்னா அதில் 13 எம்பிக்கள் உங்களுக்கு உதயநிதியுடைய ஆட்கள். அதில் 7 பேரோ 8 பேரோ உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லி பதவியேற்றவர்கள், ஒரு 3 பேர் ஏவேவேலு வாழ்கன்னு சொல்லி இவங்க யாரும் இவங்கள மதிக்கிறதில்ல. சீனியர்கள் திரு டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் மதிக்கிறதில்ல. ஆனால் கனிமொழி அமித்ஷாவுடையும் மோடியுடையும் ஒரு நல்ல நட்பில் இருக்கிறார், பல விஷயங்களை சொல்கிறார். கனிமொழியை நம்ம வெளிநாடுகளுக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றி சொல்வதற்கும் போனாங்க. இப்போ
நம்ம கமலஹாசன் என்ன பண்ணுறார், எப்படி வைகோவை எடுத்து உறிஞ்சிட்டு திருப்பி கீழே போட்டாங்களோ அந்த மாதிரி நம்மளை விடக்கூடாதுன்னு டெல்லி, அவருக்கு நல்ல ஹிந்தி தெரியுங்கிறதுனால நான் ஹிந்தி பேசி அந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு திமுகவுக்கும் டெல்லிக்கும் பாலமாக நான் மாறுறேன்னு முயற்சி பண்ணுறார். அதை தடுக்கிறதுக்காக தான் இவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு திரு கமலஹாசன் போனப்போ அவரோடு வேறு சிலர் மோடியோடு இருந்தாங்க. ஆனால் இவர் போனப்போ ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு 1-to-1 டிஸ்கஷன் நடந்திருக்கு. இது இந்த எலெக்ஷனில் இதுவரைக்கும் திமுக சார்பாக எடுக்கப்பட்டுள்ள சர்வே, ஜேவிசி ஸ்ரீராம், சத்யம் டிவி எடுத்தது, பெண் நிறுவனம் எடுத்தது, பிஜேபி சார்பாக டெல்லி நிறுவனம் எல்லாமே என்ன சொல்லுதுன்னால் திமுக 100லேருந்து 105 சீட்டு ஜெயிக்கும். அதிமுக பாஜக கூட்டணி 95லேருந்து 105 ஜெயிக்குது. ஒரு 30 சீட்டு இழுபறின்னு இருக்கு. இந்த நிலைமையில் 2 பக்கமும் ஏதாவது ஒரு கூட்டணியை உடைச்சாதான் ஜெயிக்க முடியும்னால் தமிழ்நாட்டில் ஒரு ஷிண்டே உருவாக்கினால் அதற்கு கனிமொழி பதவி ஏற்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை பலருக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் பிஜேபி திமுகலேருந்து வேறு யாரையும் இழுக்க முடியாது. ஸோ அதனால கனிமொழி ஸ்டாலினை விடையும் உதயநிதியோடையும் பேச்சு திறமை உடையவர், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3லையும் பேசக்கூடிய நல்ல திறமை உள்ளவர். ஸோ அவரை தலைமையாக ஏற்றுக்கிறதுக்கு பல சீனியர்கள், நம்ம காட்பாடியைச் சேர்ந்தவர், திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர், திருச்சியைச் சேர்ந்த முக்கியமான தலைவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால அவரை வைத்துக்கொண்டு ஒரு காய் நகர்த்தப்படுகிறது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வைகோவா ஆல்மோஸ்ட் திமுகலேருந்து கழட்டி விடலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. நேற்றைய தினம் முந்தா நேற்றைக்கு சாயந்தரம் மத்தியானம் மல்லை சத்யாவை கட்சியிலேருந்து அவர் நாங்கள் யார், நாயக்கர், கட்டபொம்மன் பரம்பரை, எங்கள் கட்சியில் ஒரு எஸ்சி சேர்ந்த மல்லை சத்யா இப்போ என் மகனுக்கு போட்டியாக வரலாமான்னு கட்சியை விட்டு நீக்கிட்டு திருவான்மியூரில் மிகப்பெரிய மீட்டிங்கை அவர் நடத்திட்டார். இதுக்கப்புறம் போய் மல்லை சத்யா 90% திமுகவோடு சேர்ந்தால் அப்போ அந்த கட்சியை அழிக்கிற கட்சியோட கூட்டணி இருக்க முடியாது. மோடிக்கு ஆதரவாக சில ஸ்டேட்மெண்ட்டுகளை வைகோவும், துரை வைகோ அங்கேயே தான் பிஜேபி டெல்லியோடு தான் தொடர்பிலேயே இருக்கிறார். அதனால் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. நேற்றுக்கு அமித்ஷா அங்கே பேசியிருக்கிறப்பையும் என்டிஏ கூட்டணி அரசு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயங்கரமாக கார்னர் பண்ணியிருக்காங்க. அதுதான் உதயநிதி என்பது மிக அவங்க சொன்ன வார்த்தையா தானே, உதயநிதியை முதல்வர் ஆக கூடாது, முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தானே அவங்க கொண்டு வர்றாங்க. ராகுல் காந்தியை பிரதமராக்க கூடாது, உதயநிதியே சார் பரிவார் அப்படிங்கிறது, அதாவது குடும்ப அப்பாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகுங்கிறது ஒரு மிகப்பெரிய, அதனால என்ன ஆகுதுன்னா நாட்டுக்கு நல்லது இல்லையோ ஏதோ ஒரு இலவசத்தை கொடுத்து பண்ணுறது. இப்போவே செய்திகள் வந்துடுச்சு, பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 26 பொங்கலுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபாய் அரசு சார்பாக கொடுக்கப்படும்னா இன்டைரக்ட் அறிக்கைகள் வந்துருச்சு. பேசிட்டார் ஏதோ ஒரு அமைச்சர், பெரிய அமைச்சர் பேசிட்டார். ஸோ இப்படியெல்லாம் வேலை நடக்கிறப்போ இன்னைக்கு 5000 ரூபாய் இன்ட்டு 2 கோடின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ரஃப்லி 10,000 கோடி. இன்னைக்கு அதை கொடுக்கணும்னா எத்தனை வேலைகள் நடத்த முடியும்? 10,000 கோடி கிட்ட வருது. 10,000 கோடியை தாண்டும். 2 கோடி இன்ட்டு 5000 போட்டிங்கன்னா 10,000 கோடியை தாண்டும். 2 கோடியே 35 லட்சம் கார்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அதே நேரத்தில் அரசு ஊழியர் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ இது டீச்சர்ஸுக்கு பழைய பென்ஷன் கேட்டதுக்கு நேற்றுக்கு 18 அசோசியேஷன் போய் லெட்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் 10,000 கொடுக்குறேன். உதயநிதியுடைய அரசியல் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2007 அவர் அரசியல்லையும் இல்லை, சினிமாலையும் இல்லை. அந்த நேரத்திலேயே இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிற வீடு செனட்டாப் ரோட்டில் இருக்கிற அந்த வீட்டிற்கு சித்தரஞ்சன் சாலை வீட்டில் வாங்கிறதுக்கு 11.5 கோடி கடன் கொடுத்துருக்காரு. அன்றைக்கி அவர் சினிமாலையும் நடிக்கல, ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் 11 கோடி கேஷாக வட்டி இல்லாத கடனாக கொடுத்துருக்கேன்னு இது 2021 அவருடைய அஃபிடவிட்லையும் இருக்குது. அதுக்கப்புறம் சினிமா நடிக்கிறதுல எத்தனை பணம் கருப்பு வெள்ளையாகிறது, வெள்ளை கருப்பாகிறதுன்னு நமக்கு தெரியாது. விக்ரம் 2 படத்துக்கு 3வது நாள் என்னோட குடும்பத்திலேருந்து போய் பார்த்துட்டு தியேட்டரில் 10 பேர் இருந்தாங்க, ஆன்லைனில் புக் பண்ணி பார்த்தேன்னா ஃபுல்லுன்னு வந்துச்சு. ஸோ கருப்பு வெள்ளையாகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா டாஸ்மாகில் அந்த எம்டி ஏற்கனவே ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது. அப்படி வாக்குமூலம் கொடுக்கலன்னாலும் எம்டியுடைய வீட்டில் வாசலில் நம்ம வாட்ஸ்அப் தகவல்கள் பார்த்தோம், இந்தந்த கம்பெனிக்கு இந்தந்த பிராண்டை ஆர்டர் பண்ணணும், டெண்டர் போடக்கூடாதுன்னு. இப்போ நேற்றைக்கு இன்னொரு தீர்ப்பு சென்னை ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. ஏதாவது இவங்க வந்தப்போ என்ன சொன்னாங்க, படிப்படியாக டாஸ்மாகை குறைப்போம்
இருப்போம்னாங்க. ஆனால் டாஸ்மாக்கு நேரடியாக நடத்துகிற கடைக்கு பேர் டாஸ்மாக். அதை தாண்டி FL2 FL3ன்னு 2 விதமான லைசன்ஸ். FL2னா சின்ன பாரோட, FL3னா ஏசி பாரோட தனியாக போய் குடிக்கிற மாதிரி. இதில் யாருக்கு வேணால் ஏஜ் இல்லாமல் சப்ளை பண்ணுறீங்க. இதில் இன்னும் சரியான பில்லிங் நடத்தப்படவில்லை. இந்த பில்லிங் எல்லாம் தான் கரூர் கேங் ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு வருது. இந்த கரூர் கேங்கை எடுத்தால் திரு உதயநிதியுடைய வலதுகரமாக இருக்கிற ஆகாஷ் பாஸ்கரன் 4 படம் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய டார்கெட்டே ஜனவரி மாதம் ஒரு பக்கம் இந்த 5000 ரூபா ரேஷன் கார்டுக்கு, இன்னொரு பக்கம் அவர்கள் இது சினிமா வரப்போகிறது. இந்த படம் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, பராசக்தி. அந்த படம் வந்துருச்சுன்னா அதை பார்த்த தம் மக்கள் எல்லோரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு பிளான் பண்ணுறாங்க. கனிமொழி இடத்த கமல் வந்து பிடிக்க, கமல் தனக்கு ஒரு முக்கிய இடம் பிடிக்கணும்னு பார்க்குறார். கனிமொழி அதை விட மாட்டேங்கிறாங்க. கனிமொழி தலைமை இருந்தால்தான் அங்கே ஒரு ஷிண்டே என்று கூட்ட முடியும். இதை தாண்டி நேற்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்முடி வழக்கும் வந்துட்டுருக்கு. அந்த வழக்கில் உட்காந்து அவர் பேசினது தப்பு இல்லை, அவர் பேசலை. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசினது தான் சொல்லி காட்டினாங்க. அப்போ அப்படி தான் சொன்னாரா, முழு வீடியோ கேட்டிருக்காங்க. இப்போ ஏன் பொன்முடி பேரில் வழக்கு போடலன்னால், பொன்முடி பேசியது தவறுன்னு போட்டால், உதயநிதி சனாதனம் ஒழிப்பு டெங்கு கொசுன்னு போட்டதை போட்டால், இவங்க 2 பேருமே வழக்கை நடத்தி தண்டனை வாங்கினால் எத்தனை வருஷம், 2 வருஷத்துக்கு மேலே ஜெயில் கிடைத்தால் அதுலேருந்து 6 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஸோ அப்போ 8-10 வருஷத்துக்கு மேலே போயிடும். அதனால பொன்முடி வழக்கு நிச்சயமாக, பொன்முடி வழக்கை இந்த கீழ் நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாலும் இந்து முன்னணி நண்பர்கள் தான் போட்டிருக்காங்க, உச்சநீதிமன்றம் போகும். அந்த வழக்கு நிச்சயமாக அடுத்த மாதத்துக்குள்ளே வழக்கு போட்டால், அதை தொடர்ந்து உதயநிதி பேர்லேயும் வழக்கு வந்ததுனால், ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்குள்ளே சனாதன வழக்குலேயும் ஒரு ஸ்டேக் வந்ததுனால் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாமல் கூட உதயநிதி போகலாம். அதுக்கு தான் இன்னொரு சட்டமும் இப்போ போட்டிருக்காங்க, 30 நாளைக்கு மேலே ஒருவர் இருந்தால் பதவியில் தொடர முடியாது. ஸோ அமித்ஷாவுடைய மூவ் தமிழ்நாட்டில் NDA ஆட்சியை கொண்டு வந்தாக வேண்டும் என்பதற்கு, அதற்கு கனிமொழி ஒரு முக்கியமான துணைவராகவும் உதயநிதி எதிரியாகவும் அவங்க சித்தமிக்கிறாங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.